மதுரை ஆவணில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத நிலையில் அலுவலக கணினிகள் மற்றும் அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன் வணக்கம். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத மதுரை ஆவன் அலுவலக கணினிகள் மற்றும் அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மதுரை ஆவணியில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத நிலையில் அலுவலக கணினிகள் மற்றும் அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யும் பணிகள் தொடங்கியிருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து 5 மணி நேரமாக காத்திருந்த நீதிமன்ற ஊழியர்கள் தற்போது இந்த ஜப்தி நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரை ஆவின் பால் பண்ணை நிர்வாகத்தால் 1985 முதல் தொடர்ந்து இருந்த 23 தொழிலாளர்கள் 1996 ஆண்டு பணி நிரந்தரம் தொழிலாளர்கள் நலத்துறை சார்பில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த பணி நிரந்தரத்தை தாமதப்படுத்தியதாக தொழிலாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் நிரந்தரம் பெற்ற தேதியிலிருந்து நிரந்தர ஊழியர்களுக்கு நிகரான சம்பளம் வழங்கவும் பணப்பலன்கள் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனை எதிர்த்து ஆவின் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனிடையே வெங்கடாச்சலம் என்ற தொழிலாளர் நீதிமன்ற உத்தரவுப்படி பணம் பாக்கி பெற்ற நிலையில் வழக்கு நடைபெற்ற போது 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்நிலையில் மீதமுள்ள 19 தொழிலாளர்கள் பணப்பலன்கள் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை நிறைவேற்றாத நிலையில்தான் இந்த மதுரை தொழிலாளர்கள் நீதிமன்றமானது பணப்பலன்கள் சுமார் 1,25,00,000 லட்சத்திற்கு நிகரான மதுரை ஆவின் அலுவலகத்தில் உள்ள அந்த பொருட்களை ஜப்தி செய்ய 7ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன்படி மதுரை சிவகங்கை சாலையில் உள்ள ஆவின் பால் பண்ணை அலுவலகத்தில் 10க்கும் மேற்பட்ட கணினிகள் மற்றும் பொருட்கள் தற்போது ஜப்தி செய்யப்பட்டு வருகிறது. 2 நீதிமன்ற பணியாளர்கள் முன்னிலையில் நிர்வாக பிரிவு, கொள்முதல் பிரிவு, விற்பனை பிரிவு உள்ளிட்ட அலுவலகங்களில் இருந்து கணினிகள் ஜப்தி செய்து வருகின்றார்கள். 19 மனுதாரர்கள் தனித்தனியாக பணப்பலன்களுக்கு ஏற்ப அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏராளமான கணினிகள், ஏசி உள்ளிட்ட பொருட்கள் தற்போது ஜப்தி செய்யப்பட்டு வருகிறது. இதனிடையே தற்போது அந்த ஆவின் நிர்வாகத்தின் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் தரப்பிலும் தற்போது அந்த மனுதாரர்களிடம் அந்த வழக்கறிஞர் மற்றும் நீதிமன்ற பணியாளரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருந்தபோதும் தற்போது பொருட்கள் அனைத்துமே ஜப்தி செய்யப்பட்டு இங்கிருந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்வதற்காக தற்போது தயார் செய்யப்படும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.